இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த ஃபோட்டோ எடிட்கான ப்ராம்ப்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 ப்ராம்ப்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா கமெண்டில் பார்த்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுள் லென்ஸ் மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஜெமினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. எந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை அப்லோடு பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோவை அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட்டை அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. நீங்கள் சென்ட் பண்ண 1 மினிட்குள்ளே உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆகி அந்த பேஜிலே கீழே காமிக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட ரைட் சைட் டாப்பில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ண உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய மொபைலுக்கு சேவ் ஆயிரும். ஸோ ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதாகட்டும், இல்லைன்னா கமெண்டில் இருக்கிறதாகட்டும், இதை எப்படி நாங்கள் எடுக்கிறது, நீங்கள் கமெண்டில் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்ட் என்னால் காப்பி பண்ண முடியல, ப்ராம்ப்ட்டை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ப்ராம்ப்ட்டை நீங்களே ஈஸியாக எடுத்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.